ஜெயலலிதா இறந்ததுல இருந்தே இவங்களுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் லாபி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த சினிமா மோகம் உள்ள இளைஞர்கள் இந்த கிளாமரை வச்சு ஒரு நடிகரை வச்சு வரணுங்கிறது அவங்க பிளான். அவரே உளறிட்டார். அதை கிட்டத்தட்ட அதை சொல்றாரு. 2017 அஜித் அப்ரோச் பண்ணாங்களாம். அஜித் வந்து தனிமையா இருக்க விரும்புனாலும் விட்டுட்டாங்களாம். அதனால அதுக்கப்புறம் விஜயை ட்ரை பண்ணாங்களாம். விஜய்க்கு இது ஆர்வம் இருந்ததுனால இவரை கொண்டு வந்துட்டாங்களாம். இவர் வந்து பிரதமர் ஆயிரம் இன்னும் 55 வருஷத்துக்கு இருப்பாராம். அதாவது யதார்த்த அரசியல் தேர்தல் எல்லாத்தையும் கொச்சைப்படுத்திட்டு ஒரு ஜோதிடக்காரர் உட்காந்து அடுத்து இவர் பிரதமர் ஆயிடுவாரு, இவர் நிரந்தர முதலமைச்சர், நாங்க இதை பொலிட்டிக்கல் லாபி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஓப்பனா சொல்றாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது நான் தான் ஜெயலலிதா அம்மையாரை ஜெயிக்க வச்சேன்னு இவர் இப்படி சொல்ல முடியுமா? என்னை கேட்டுதான் ஜெயலலிதா அம்மையார் இதெல்லாம் பண்ணாங்க, என்னை கேட்டுதான் மினிஸ்டர் போட்டாங்கன்னு இப்படி உட்காந்து ஒரு டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்க முடியுமா? ஜோதிடமே பார்த்ததா இருக்கட்டும், நீங்க வந்து இப்படி சொல்லிக் கொள்வதனுடைய நோக்கம் என்னப்ப? இந்த அரசியல் என்ன? எனக்கு அத்வானி தெரியும் ஏன் சொல்றீங்க? மோடியை தெரியும் ஏன் சொல்றீங்க? நான் மோடியோட ஒன்னா சாப்பிட்டேங்கிற. மோடியோட ஒன்னா சாப்பிட்டாராம். பிஜேபி லாபி இருக்கு, RSS தத்துவத்தின்படி பெரியாரை எதிர்க்கணுங்கிற வன்மம் இருக்கு. விஜய்கிட்ட இவர்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இவர் விஜயை இயக்குகிறார். ஆனால் இவருக்கு விஜய்க்கு ஜோதிட நம்பிக்கையே இல்லை. ஜோதிட நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு உங்களை பக்கத்துல வச்சிருக்காரு? உங்க பேச்சு எது கேட்கிறாரு? இவருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையா, ஆனா ஜோதிடம் பாக்குறாராம். என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க பிஜேபியினுடைய திட்டம் எல்லாத்தையும் முன்கூட்டியே பேசுற மாதிரி பேசி அது நடக்கிற. இப்ப வரணும்ல, எடப்பாடி அழிஞ்சு போவார், எடப்பாடி இல்ல, எடப்பாடி சிஎம் ஆக வாய்ப்பே இல்லைன்னு ஒரு முன்கூட்டியே கணிச்சிட்டாராம். அதே மாதிரி ஏடிஎம்கே உடைச்சிட்டாங்களா? அதிமுக உடைத்த இந்த நேரத்தில் இந்த ஜோதிடர் வந்து நமக்கு ஜோதிடம் சொல்றாரு, எடப்பாடிக்கு நீ வாய்ப்பு இல்லைன்னா எடப்பாடியை பிஜேபி கைவிட்டுருச்சுன்னு அர்த்தம். பிஜேபி எடப்பாடி சீன்ல இருந்து எடுத்துருச்சு. இப்ப இந்த போட்டியா வந்தவங்களை பார்த்துட்டு இனிமே ஏடிஎம்கே கிடையாதுங்க, ஏடிஎம்கே அவ்வளவுதான். இதைத்தானே நான் வந்து தேர்தலுக்கு முன்பு இருந்து சொல்றேன். அதிமுகவை அழிப்பதுதான் பாஜக நோக்கம். இந்த ஜோசியர் சொல்லிட்டாரு பாருங்க. இதை பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் போது சொல்லல. அவரு நல்லா கவனிச்சு பாருங்க. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த எடப்பாடி முடிஞ்சு விடுவார், இனிமே வர சொல்லல. இப்ப விஜய சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் தான் இனிமே எல்லாம், ஏடிஎம்கே கிடையாது, எடப்பாடிக்கு நீ சிஎம் யோகமே கிடையாதுங்கிறார். ஏன் இது பிஜேபியோட அலைன்ஸ் இருக்கும் போதே இந்த ஜோசியர் கணிச்சு இப்படி ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதான ஒரு டிவில, பாஜக அலைன்ஸ்ல இருக்கும் போதே. ஆனா நான் அப்ப சொன்னேன், அப்பதான் நான் தான் மிகப்பெரிய ஜோசியர்.